ஆக்சுவலி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கஸ்டமர் வந்து அன்லாக் பண்ண சொல்லி ஆன்லைனில் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு தான் நம்ம பண்ண தரப்போகிறோம். நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்து அவருக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு. இதேமாதிரி என்கிட்ட ஒரு ஓப்போ K10 இருக்குது, அது உங்களால் ஆன்லைனில் அன்லாக் பண்ணி தர முடியுமா அப்படின்னு. நான் கண்டிப்பாக பண்ணி தர முடியும் ப்ரோ அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் இதுக்கு நான் என்ன டூல் யூஸ் பண்ண போகிறேன்னா அன்லாக் டூல் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, சப்போர்ட் மாடல்ஸ் கிளிக் பண்ணி இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாடல்ஸை நான் டைப் பண்ணிக்கிட்டேன். ஓப்போ K10 பார்த்தீங்கன்னா ஓப்போ K10க்கு வந்து சப்போர்ட் இருக்குது. ஓகே, இதில் ஓப்போ K10லேயே நிறைய மாடல்ஸ் தெரியுது. இதில் எப்படி நான் வெரிஃபை பண்ணுறது அப்படின்னா, கஸ்டமர்கிட்ட நான் கேட்டிருக்கேன், அவரோட மொபைலில் எமர்ஜென்சி காலில் *#899# அப்படின்னு போடுங்க. அதில் சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் வரும், அதை கிளிக் பண்ணி அதோட ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. இந்த மாடல் வந்து இது கூட மேட்ச் ஆகுதான்னு பார்க்கலாம். அப்படி மேட்ச் ஆகிடுச்சுன்னா அன்லாக் டூலில் சப்போர்ட் இருக்குன்னு அர்த்தம். இந்த டூலை வச்சு நம்ம ஓப்போ K10 வந்து அன்லாக் வந்து பண்ணிக்கலாம். இதுக்கு எதுக்கு அப்புறம் நீங்கள் அன்லாக் டூல் யூஸ் பண்ணுறீங்க, வேறு டூல் யூஸ் பண்ணாமன்னு கேட்கலாம். ஒவ்வொரு மாடல்ஸ்க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே டூல் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, நம்மகிட்ட ஒரு 6-7 டூல்ஸ் இருக்குது. ஸோ அதில் எதில் சப்போர்ட் இருக்கோ அதை வச்சு பண்ணி தருவோம். ஸோ இப்போ அன்லாக் டூல் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோடை கிளிக் பண்ணி அதை ஸ்க்ரால் பண்ணி அதை டவுன்லோட் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அது இப்படி 4 ஆப்ஷன் காமிக்கும். இதில் எந்த ஆப்ஷனில் இருந்தாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் லிங்க் மெகாவில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் வந்து போட்டுக்கிறேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதிலேருந்து போட்டுக்கலாம். ஸோ இதேமாதிரி உங்களுக்கு அன்லாக் டூல் வந்து ஆக்டிவேஷன் போட்டு தரணும், இல்லை அன்லாக் வந்து பண்ணி தரணும் அப்படின்னா தாராளமாக வந்து நம்ம பண்ணி தருவோம். அன்லாக் டூல் 3 மந்த் 6 மந்த் 12 மந்த்னு அவைலபிளாக இருக்குது. அதாவது 3 மாதம் 6 மாதம் 12 மாதம்னு சொல்லிட்டு அவைலபிள் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பிளானோட ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா போட்டுக்கலாம், நீங்கள் அன்லாக் வந்து பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ நீங்கள் இப்போ ஆன்லைன் அன்லாக் பண்ணி தரீங்களா, இது மாதிரி எங்களுக்கும் பண்ணி தருவீங்களா, கண்டிப்பாக பண்ணி தருவோம். கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அதை நோட் பண்ணிவிட்டு நீங்கள் மெசேஜ் ஆர் கால் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் வந்து அன்லாக் வந்து பண்ணி தருவோம். ஜஸ்ட்டு என்ன மாடல் என்ன கம்ப்ளைண்ட் இதை மட்டும் நீங்கள் சென்ட் பண்ணால் போதுமானது. நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து அன்லாக் வந்து பண்ணி தந்துடுவோம். எந்த மெத்தடில் கனெக்ட் பண்ண சொல்கிறோமோ அந்த மெத்தடில் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா போதுமானது. ஓகே, இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் கொடுத்துங்க. டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும். நான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டவுன்லோட் வந்து போட்டேன். ஏன்னா டவுன்லோட் இதுக்கப்புறம் போட்டோன்னா டைம் ரொம்ப வீடியோ லென்த்தாக ஹையாக போயிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து நான் டவுன்லோட் போட்டு தான் வச்சுருக்கேன். இருக்குது பார்த்தீங்களா, டவுன்லோட் போட்டது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைல் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதை டபுள் டேப் பண்ணிங்கன்னா எஸ்ன்னு கேட்கும். எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அன்லாக் டூல் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு நம்ம லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மொபைல் என்ன மெத்தடில் கனெக்ட் பண்ணால் சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு வால்யூம் அப் வால்யூம் டவுன் பிடிச்சி கனெக்ட் பண்ணுற மெத்தட். ஸோ கஸ்டமர்கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு மொபைலை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் அவர் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணார், மேட்ச் ஆகிடுச்சு, மாடல் வந்து அன்லாக்கில் சப்போர்ட் இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு லாகின் வந்து பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஆன்லைன் அன்லாக் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக கஸ்டமர்கிட்ட வந்து பில் பாக்ஸ் அப்படி இல்லைனா ஐடி ப்ரூஃப் எதனா வாங்கி வச்சுக்கோங்க. அதான் உங்களுக்கும் சேஃப்டி எங்களுக்கும் சேஃப்டி. ஸோ வாங்கிட்டு வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் அன்லாக் வந்து பண்ணணும். ஸோ லாகின் பண்ணிக்கலாம். எதுக்கு ஐடி ப்ரூஃப் வாங்க சொல்கிறேன் அப்படின்னா, இது சப்போஸ் வந்து திருட்டு மொபைலாக இருந்தோ இல்லை தொலைஞ்சு போனதோ இல்லை கீழே இருந்து எடுத்து வந்த மொபைல் தான் உங்களுக்கு இஷ்யூ ஆகும். அண்ட் அன்லாக் டூல்லையுமே அதை தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் வந்து இதை வச்சு பண்ணாதீங்க அப்படின்னு, லீகலாக மூவ் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் எதனா உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அது எங்கள் நிர்வாகம் பொறுப்பாகாதுன்னு சொல்லிட்டு அதிலே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி கஸ்டமர் நீங்கள் எதனா ஒரு மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பில் பாக்ஸ் அப்படி இல்லைனா ஐடி ப்ரூஃப் எதனா ஒன்று வாங்கிட்டு பண்ணுங்கள், அதான் உங்களுக்கும் சேஃபாக இருக்கும். ஓகே, நம்ம லாகின் வந்து பண்ணியாச்சு. ஸோ கஸ்டமர்கிட்ட நான் மெசேஜ் போட்டிருக்கேன், ஃபோனை வந்து சுவிச் ஆஃப் பண்ணி வைங்க அப்படின்னு. அன்லாக் டூல் லாகின் ஆகுது. லாகின் ஆகும்போது இந்த மாதிரி தான் காமிக்கும். ஐடி வந்து ஒரிஜினல் ஐடியா ஆக்டிவேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணிட்டு தான் உள்ளே வந்து லாகின் பண்ணோம். ஸோ உங்களுக்கு சாஃப்ட்வேர் கோர்ஸ் வேணாலும் நம்மக்கிட்ட சாஃப்ட்வேர் கோர்ஸும் அவைலபிள் இருக்குது. எப்படி நம்ம வந்து மொபைல் அன்லாக் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர் தேவை, எந்த மெத்தடில் கனெக்ட் பண்ணணும், எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு A to Z வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் சாஃப்ட்வேர் கோர்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. அண்ட் இப்போ நம்ம என்ன பிராண்டை பண்ண போகிறோம்னா ஓப்போ பண்ண போகிறோம். ஸோ ஓப்போ பிராண்டை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். தென் என்ன மாடல் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம வந்து போட்டுக்கணும். ஸோ நான் என்ன மாடல் பண்ண போனால் K10 வந்து பண்ண போகிறோம். ஓப்போ K10 வந்து பண்ண போகிறோம். ஸோ K10 கிளிக் பண்ணிவிட்டேன். தென் நான் செக் பண்ண மாடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதான். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபேக்டர் ரிசெட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் கொடுத்துக்கிறேன். கஸ்டமருக்கு ஏன்னா பாஸ்வேர்டு வந்து மறட்டார். ஸோ அதனால் கஸ்டமரோட வித் பர்மிஷனோட நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்லாக் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த யூசருக்கு வந்து சுவிச் ஆஃப் பண்ணிட்டு வால்யூம் அப் வால்யூம் டவுன் பிடிச்சி ஃப்ளக் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ அவர் கிளப் பண்ணதோ வந்து பார்த்திங்கன்னா குவால்காம் போர்ட் வந்து மேலே வந்து ஷோ ஆகும். அதையும் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் நான் அவருக்கு மெசேஜ் மட்டும் போட்டுக்கிறேன். ஜஸ்ட் அ மினிட். ஸோ மெசேஜ் வந்து போட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வெயிட்டிங் ஃபார் டிவைஸ்னு காமிக்கும். அப்போ மொபைலில் கனெக்ட் பண்ணாங்க அப்படின்னா மொபைல் வந்து ரீட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும், அன்லாக் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ கஸ்டமர் வந்து கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி நீங்களும் வந்து உங்களுக்கும் வந்து இது மாதிரி ஆன்லைன் அன்லாக் பண்ணி தரணும்னா பண்ணி தருவோம். இல்லை நாங்களே இது மாதிரி ஓனாக பண்ணணும் போகிறோம்னாலும் அதுக்கும் டீச் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். கோர்சஸ் வந்து அவைலபிள் இருக்குது. இல்லை உங்களுக்கு சாஃப்ட்வேர் என்ன அன்லாக் பண்ணணும், இல்லை சாஃப்ட்வேர் என்ன ஆக்டிவேஷன் பண்ணணும், இல்லை டூல் ஆக்டிவேஷன் பண்ணணும், இல்லை போர்னியூ ஆக்டிவேஷன் பண்ணணும், இல்லை நீங்கள் ஹார்ட்வேர் கோர்ஸ் கற்றுக்கணும், சாஃப்ட்வேர் கோர்ஸ் கற்றுக்கணும், டேட்டா ரெக்கவரி கோர்ஸ் கற்றுக்கணும், ஆன்லைன் அன்லாக்கிங் இப்போ நான் பண்ணுறேன், அது மாதிரி நீங்களும் பண்ணணும் அப்படின்னா அதுக்குமே நாங்கள் வந்து கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சாஃப்ட்வேர் ரிலேட்டாக உங்களுக்கு எந்த இஷ்யூவாக இருந்தாலும், இல்லை எந்த சப்போர்ட்டாக இருந்தாலும், இல்லை டூல் இருந்தாலும், இல்லை கொரியர்ஸாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நாங்கள் சரி பண்ணி கொடுப்போம். ஸோ எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுனா ரொம்ப சிம்பிள். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மாடல் என்ன கம்ப்ளைண்ட் மட்டும் சென்ட் பண்ணால் போதும், நாங்கள் ப்ரைஸ் லிஸ்ட் அனுப்போம். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ வெயிட் பண்ணுவோம். அவர் ஆக்சுவலி வந்து கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா கஸ்டமர் வந்து நியூ யூசர். ஸோ அவருக்கு வந்து கனெக்ட் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா எல்லாருக்குமே உடனே எல்லாமே தெரிஞ்சிடும். அதில் புது யூஸராக இருக்கும்போது கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்க தான் செய்யும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிட்டார் ப்ராப்பராக. ஸோ டூலும் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ண ஆரம்பிச்சு மொபைலோட
ரீடிங் இன்ஃபர்மேஷனை. மேலே குவால்காம்னு காமிக்குது, கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரீட் ஆகிட்டுருக்கு. ஸோ ரைட்டிங் ப்ரோக்ராம் வந்து ரைட் ஆகிட்டுருக்கு, வெயிட் பண்ணுவோம். இது கம்ப்ளீட்டாக கீழே டன் ஒர்க் டன் வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ எரேஸ் எஃப்ஆர்பி, அதாவது ஒவ்வொரு மொபைல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னால் ஒரு இடம்னு சொல்லலாம், ஒரு பிளேஸ் இருக்கும், அந்த பிளேஸில் தான் நம்மளோட யூசர் டேட்டா எல்லா டீட்டெயிலும் இருக்கும். ஸோ அதை வந்து எரேஸ் பண்ணி விட்டுரும். எரேஸ் பண்ணி விட்டுச்சுன்னா நம்மளுக்கு வந்து பேட்டர்ன் வந்து கேட்காது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பேட்டர்னு சொல்லிட்டு மெமரி பிளேஸ் ஒன்று இருக்கும், மெமரி லொக்கேஷன் ஒன்று இருக்கும், அதுதான் பார்ட்டிஷன் சொல்லுவோம். அந்த மெமரி பார்ட்டிஷனை வந்து என்ன பண்ணணும்னா இந்த டூல் டெலீட் பண்ணி விட்டுரும். அந்த லாக், அதை ஃபிங்கர் பிரிண்டாக இருக்கட்டும், பின் லாக்காக இருக்கட்டும், பேட்டர்ன் லாக்காக இருக்கட்டும், அதை என்ன பண்ணணும்னா கிளியர் பண்ணி விட்டுரும், அதாவது டெலீட் பண்ணி விட்டுரும். டெலீட் பண்ணிச்சுன்னா அந்த இடத்துல வந்து கிளியர் பேட்டர்ன் லாக்கோ இல்லை எந்த ஒரு டேட்டாவும் அதில் இருக்காது. ஸோ ஃபோன் ஓப்பன் பண்ணும்போது பேட்டர்ன் வந்து கேட்காது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் அக்கௌண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டிஷன் இருக்கும், அதாவது ஒரு லொக்கேஷன் இருக்கும், மெமரி லொக்கேஷன். அந்த மெமரி லொக்கேஷனை தேடி கண்டுபிடிச்சி அது என்ன பண்ணணும்னா எரேஸ் பண்ணி விட்டுரும். எரேஸ் பண்ணிட்டா கூகுள் அக்கௌண்ட்டை கேட்காது. இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா டூல் வந்து ஒர்க் பண்ணுது. ஸோ டூல் ஆக்சுவலி என்ன பண்ணுது அப்படின்னா அந்த மெமரி லொக்கேஷனை எரேஸ் பண்ணி விட்டுருது. ஸோ நம்ம மொபைலை ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு எதுவுமே கேட்க மாட்டேது. இதில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா அது உங்களோட யூசர் டேட்டாவையும் டெலீட் பண்ணி விட்டுரும். நீங்கள் வச்சிருக்க ஃபோட்டோ, கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் எல்லாமே டெலீட் பண்ணி விட்டு மொபைல் புதுசாக வாங்கினீங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அதனால் கஸ்டமர்கிட்ட முன்னாடியே சொல்லிடணும், மொபைலில் ஜஸ்ட் நம்ம அன்லாக் பண்ணோம் அப்படின்னா உள்ள இருக்க டேட்டா எல்லாமே எரேஸ் ஆகிடும் சார், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து கஸ்டமருக்கு வந்து அன்லாக் வந்து பண்ணி தரணும். ஸோ இந்த டூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்டர்ன் ப்ளஸ் எஃப்ஆர்பி ரெண்டுமே வந்து கிளியர் பண்ணி கொடுத்துடுச்சு. ஒர்க்கும் வந்து டன் ஆகிடுச்சு, ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ஆன்லைன் அன்லாக் பண்ணுறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோ மீட் பண்ணதுக்கு பை பை.